ரொம்ப காமெடி பண்ணாதே, என்னால் சிரிக்க முடியல. அரசு கட்ட வேண்டியதை கட்டுறையோ இல்லையோ, எங்களுக்கு கட்ட வேண்டியதை கட்டினா தான் வேலை நடக்கும். யோ, இந்த மாயாண்டி இந்த மயிராண்டி சிகரெட் வாங்க போனேன் வெங்கன் மாதிரியா மாட்டேன்னு சொன்னாங்க. சாக்கடை கால்வா அது இதுன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அடிச்சுக்கிட்டு சாவாங்க பாரு. எதுக்கு? மக்கள் பணி செய்யறதுக்கா? இல்ல தம்பி, இல்ல, பணம் பணம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த காணொலியில் ஜோக்கர் படத்தோட அனுபவங்களை பகிர்ந்துக்க போகிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குமுதம் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அதில் ஒரு பிரபலமான ஒருத்தர் இறந்து போயிட்டதா லஞ்சம் கொடுத்து இறப்பு சான்றிதழ் வாங்குறது, பிறக்காத ஒருத்தரை பிறந்துட்டதா லஞ்சம் கொடுத்து பிறப்பு சான்றிதழ் வாங்குறது, இதெல்லாம் பத்திரிகையிலேருந்து பண்ணி அதை பத்திரிகையில் பிரசுரம் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. என்னோட அந்த கதை கருக்களமே அங்கேருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த படத்தில் புத்தகக்கடை முருகனையும் பில்லூர் மணிகண்டனையும் நடிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கான அந்த கேரக்டரோட தன்மை இருக்குது பாருங்கள், அதை நான் உருவாக்கலை. அது அவங்களாவே இருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய கேரக்டரும். அப்படித்தான் அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. என்னோட எல்லா குறும்படங்கள்லையுமே ஆரம்பித்ததும் கடவுள் எனக்குன்னே ஒரு ஸ்பெஷலாக சோதனை வச்சுருப்பார். இந்த படத்துலையும் அந்த மாதிரியான சோதனைகளை நாங்கள் சந்தித்தோம். என்னென்னா, எப்பனே ஷூட்டிங் கேட்டுக்கிட்டு இருந்த மணி திடீர்னு ஒரு காட்சி எடுத்ததும் வேலை கிடச்சி போயிட்டார். இப்போ மணிகண்டன் இருந்தால் உதயா இல்லை, உதயா இருந்தால் மணிகண்டன் இல்லை, காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தேன், இப்போ தான் டெக்னிக்கல் வளர்ந்துருச்சு. டெக்னிக்கல் வளர்ந்ததும் எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. ஒரு நேரத்தில் ஒரு டூயட் பாடணும்னா ஒரு எஸ்பிபி ஐயாவும் ஜானகி அம்மாவும் ஒரே நேரத்தில் ரெக்கார்டிங் தியேட்டரில் இருந்து ஆகணும். இப்போல்லாம் அது மாறிடுச்சு. அவர் ஒரு ட்ராக்கில் பாடிட்டு போயிடுவார், இந்த அம்மா ஒரு ட்ராக்கில் பாடிட்டு போயிடும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்துச்சு. அது மாதிரி ஒரே காட்சியில் நடிக்க வேண்டிய ரெண்டு பேரையும் இவரை தனியாகவும் அவரை தனியாகவும் எடுத்து மிக்ஸ் பண்ணோம். அப்புறம் ஒரே லொக்கேஷனில் எடுக்க வேண்டிய ஒரு காட்சியை 2 லொக்கேஷனில் எடுத்து மேட்ச் பண்ணோம். அது என்னென்னா, நம்ம ரவிவர்மா ஆர்ட்ஸ் மாடியில் கிளைமாக்ஸ் எடுத்தோம். அங்கே கரண்ட்டு மிட் நைட்டில் எடுத்துகிட்டு இருக்கும்போது கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. அடுத்து அங்கே எடுக்க முடியாத ஒரு சூழல். அதே காட்சியை நம்ம பிள்ளைவயல் காளி கோயில் போகிற வழியில் மீனாட்சி மகால் இருக்குது, அது நண்பனுடைய மகால் சுந்தரமாணிக்கம், என்னுடைய பள்ளி தோழன். அவர்கிட்ட கேட்டதும் உடனே சாவி கொடுத்து எங்கே வேணாலும் எடுத்துங்க நண்பன் ஒரு சுதந்திரம் கொடுத்தாரு. அதே மாதிரி ரவிவர்மா ஆர்ட்ஸும் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார். இப்போது அங்கே எடுக்க வேண்டிய காட்சியை நாங்கள் இங்கே எடுத்தோம். அந்த கிளைமாக்ஸ் அங்கே எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு அமைஞ்சிருக்காது. இப்படி ஒரு ஸ்பேஸில் அந்த மொட்டை மாடியில் அந்த அட்மாஸ்பியரில் அந்த காட்சியை எடுக்கும்போது இன்னும் நல்லா அமைஞ்சிச்சு. அதான் கடவுள் என்ன தான் நமக்கு ஸ்பெஷலாக சோதனை கொடுத்தாலும் நம்ம மெனக்கடலையும் தாண்டி சில விஷயங்களை அமைச்சு கொடுப்பார். சோதனை இல்லாத ஒரு படைப்பு எப்படி ஒரு நல்ல படைப்பாக முடியும்?
ஒரு காட்சி வந்து கிளைமாக்ஸ் தான். திடீர்னு அழுகணும், திடீர்னு சிரிக்கணும். இதை எப்படி இவங்க நடிக்க போகிறாங்க, எப்படி வேலை வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு மலைப்பு இருந்தது எனக்கு. இப்போ அவங்க மேக்கப் போட்டுட்டு மாடிக்கு வர்றாங்க. இப்போ ஆக்ஷன் சொன்னதுமே அவங்க நடித்ததை பார்த்துட்டு ஸ்பாட்டில் இருக்கிற எல்லாருமே கை தட்டிட்டோம். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறது, ஒரு மனுஷனுக்குள்ளே இன்னொரு மனுஷன் போனால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதத்தை நாங்கள் உணர்ந்தோம். விவசாய சடங்க புது செருப்பு வாங்க வழி இல்லாம பிஞ்சு போன செருப்பு தச்சு 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 சிரிமாப்புல. உதயா வந்து சொல்லணும்னா அந்த சினிமாவில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃபயராக இருக்கணும் அப்படின்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவர் ஸ்பாட்டில் வந்து நடித்ததை பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். யோ ரொம்ப காமெடி பண்ண, என்னால் சிரிக்க முடியல. அரசுக்கு கட்ட வேண்டியதை கட்டுறியோ இல்லையோ, எனக்கு கட்ட வேண்டிய கட்டினதான் கட்டினாதான் வேலை நடக்கும். மீச ராஜா சார், அவர் வண்டியில் வந்து வெற்றி அல்லது வீரமரணம்னு எழுதி வச்சுப்பார். பெரிய மீசை, பெரிய உருவம். ஆனால் அந்த உருவத்துக்கு சம்மந்தமில்லாத ஒரு மனசு, ரொம்ப கனிவான மனுஷன். அவர் மூலமாக தான் நமக்கு சேத்துருக்கார் கிடைச்சார். அப்புறம் தமிழரசன் இந்த படத்தோட கேமராமேன். ஸ்டாண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. அவர் தான் இப்போ சமீபத்தில் வந்த எங்கள் ஊரில் ஒரு காதல் கதையோட ஹீரோ. எல்லாருமே ஒரு கலைக்காக வேலை பார்க்குறவங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் எனக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட்டு. நீங்க தலையை ஆட்ட வேண்டாம். நமது அரசு துறைகள் எல்லாமே சரியாக செயல்பட்டா இந்த ஊரும் இந்த நாடும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? ஏன் இல்லை அப்படின்னு நினச்சி பார்க்குறப்போ ஒரு கோவம் வருதுல்ல, அதுதான் அந்த படம். நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு குப்பையை, கழிவு நீரை நகரத்துக்கு வெளியே கொண்டு போவதில் எவ்வளோ சிக்கல். தினமலரில் எழுதிக்கிட்டே இருக்கான், குப்பை தேங்குது, சாலை சரியில்லை, இன்னமும் எழுதுவான். புத்தகக்கடை முருகன் ஒரு பதிவு போடுவார், இந்த இடத்துல குப்பை தேங்குதுன்னு. நாளைக்கு அள்ளுவாங்க, அடுத்த வாரமும் தேங்கும், அடுத்த வாரமும் பதிவு போட வேண்டி வரும். அதுதான் அங்கே உள்ள நிலைமை. ஏன் ஒரு தொலைநோக்கு பார்வையே இங்கே இல்லை? எங்கெல்லாம் லஞ்சம் தலை தூக்குகிறதோ அந்த துறையை சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி அடைவதோ இல்லை, நவீனத்தை நோக்கி நகர்வதோ இல்லை. அது சாத்தியப்படவே படாது. இதுக்கு எந்த ஊரும் விதிவிலக்கு இல்லை. நீங்கள் அப்படியே பயணப்பட்டீங்கன்னா தெரியும், எல்லா ஊரும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து நாம் பயன்படுத்துகிற கழிவுநீர் எவ்வளோ தூரம் தங்கு தடையின்றி ஓடுதுன்னு பாருங்கள். அது போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக போயிடுச்சுன்னா அது அருமையான ஊர். அப்படிப்பட்ட ஊர் எங்கேயாவது இருக்கா? கோவம் வருமா இல்லையா? சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் கழிச்சு இது நடக்கலை அப்படின்னா கோவம் வருமா இல்லையா? அந்த கோவம் தான் இந்த படம். அப்போ அவங்கள என்ன பண்ணணும்?